அனுபவினி அனுபவினி இது முதல் நீ அனுபவியே அனுபவினி அனுபவினி இது முதல் அனுபவியே அனுபவினி அனுபவினி இது முதல் அனுபவியே அனுபவினி. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 29 வரை. தியானத்திற்கான தலைப்பு ராஜாவுக்கு ஒரு வீடு. ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். 2 சாமுவேல் 7 வசனங்கள் 5-11. இன்று பல ஆலயங்கள் இருந்தும் புதிதாக ஆலயம் கட்டிடங்கள் இன்னமும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றது. தன் வீட்டில் ஓய்ந்திருந்த போது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இன்னமும் ஆசரிப்பு கூடாரத்தின் திரைகள் நடுவே இருப்பது எப்படி என்று தாவீது குழப்பமுற்றார். இதில் தவறு என்ன? ஆனால் கர்த்தரோ நான் கேட்டேனா என்பது போல் கேள்வி எழுப்பினார். இஸ்ரவேலை ஒன்று கூட்டி வழிநடத்தி சத்துருக்களை அழித்து தமது ஜனத்தை நிலைநாட்டுகின்ற பெரிய பொறுப்பை கர்த்தர் தாவீதிடம் கொடுத்திருந்தார். ஆக இரத்தம் சிந்திய கைகளால் தமக்கு ஆலயத்தை கட்ட கர்த்தர் விரும்பவில்லை. 1 நாளாகமம் 28:3. அதற்காக தாவீதின் விருப்பத்தையும் புறக்கணிக்கவில்லை. அவருடைய மகன் அதை கட்டுவான் என்றார். தாவீதும் கர்த்தருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்குரிய ஆயத்தங்களை நேர்த்தியாய் செய்தாரே தவிர அதற்கப்பால் எதுவும் செய்யவில்லை. தாவீதின் நல்ல விருப்பத்தை கர்த்தர் நிராகரித்தாரா? இல்லை. தாவீதின் கோரிக்கைக்கும் மேலான நித்திய திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். கர்த்தர் தாவீதின் விருப்பத்தை தலைகீழாக மாற்றி போட்டாலும் தாவீதின் வீடு ராஜவம்சம் என்றென்றும் நிலைநிற்கும்படி தாமே தாவீதுக்கு வீட்டை உண்டு பண்ணுவதாக வாக்களிக்கிறார். தாவீதின் உலக ரீதியான ராஜவம்சம் ஏறத்தாழ 4 நூற்றாண்டுகளில் முடிந்தது. ஆனால் தாவீதின் நேரடி வம்சத்தில் வந்துதித்த இயேசு கிறிஸ்துவே தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியின் இறுதி நிறைவேறுதல் ஆகும். மத்தேயு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து என்று வம்ச வரலாற்றை ஆரம்பிக்கிறார். மேலும் இது ஈசாய்க்கு வந்தபோது ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் என்று எழுதுகிறார். ஆம், தாவீதின் ராஜவம்சத்தை கர்த்தர் எழுப்பினார். இந்த கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்து இன்றும் ஜீவிக்கின்ற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். இவரே தாவீதின் ஆவிக்குரிய வம்சத்தின் நிலையான ராஜா. புதிய எருசலேமில் ஆளுகை செய்யவிருக்கும் ராஜாவும் இவர்தான். அப்போஸ்தலர் 2:32, வெளிப்படுத்தல் 21. தாவீது விரும்பியதோ கர்த்தருக்கு ஒரு பூமிக்குரிய ஆலயம். கர்த்தரோ தாவீதுக்கு அழியாத வீட்டை கட்டினார். தாவீதின் இருதய வாஞ்சையிலும் மேலாக கர்த்தர் தாவீதுக்காக நித்திய திட்டத்தையே வைத்திருந்தார். இப்போது நாம் என்ன சொல்வோம்? நமது விண்ணப்பங்களுக்கு மாறுதரங்கள் மாறுபாடாக இருந்தால் நமது பதிலுரை என்ன? பிரியமானவர்களே, கர்த்தருடைய நினைவுகள் உயர்ந்தவைகள். தாவீதின் இந்த சம்பவத்திலிருந்து நாம் நினைத்ததற்கும் கேட்பதற்கும் அதிகமாக கர்த்தர் செய்வார் என்பதை விசுவாசித்து தேவனுடைய வேலைக்காக அமர்ந்திருக்க கற்றுக்கொள்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, எங்களை குறித்து நீர் கொண்டுள்ள சிறந்த திட்டங்களுக்காகவும் உயர்ந்த நினைவுகளுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வேலைக்காய் காத்திருக்கிறோம். ஆமேன்.